அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சாம்பார் தூள் எப்படி வீட்டிலேயே எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமோ அதை அப்படியே வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா வரமிளகா, இது ஒரு அலாக்கு இதில் தான் அளந்துக்குவோம் நாங்கள். ஸோ ஒரு அலாக்கு நிறச்சி எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி 5 படி, ஒரு படி எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரி 5 படி வரமிளகாவை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் டம்ளர் கணக்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ கிராம்ஸ் கணக்கு அப்படிங்கிறது கரெக்டாக எனக்கு மிளகாவை பொறுத்து சொல்ல தெரியல. ஸோ நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ நான் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 5 படி இதை நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் ஆப்ஷனல் தான். வரமிளகாக்கு மட்டும் சும்மா 2 சொட்டு எண்ணெய் ஊற்றலாம். நாங்கள் எண்ணெய் ஊற்றாமையே வணக்கிட்டோம். ஸோ இது கொஞ்சம் லேட் ஆகும் வரமிளகா வணக்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வரமல்லி அதே படியில் 1.5 படி. ஸோ நம்ம எந்த இதில் வரமிளகா எடுக்கிறோமோ அதே படி கணக்கில் 1.5 படி வரமல்லி. இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் ஆப்ஷனல் தான். இது ரெண்டுத்துக்குமே, வரமிளகாக்கும் வரமல்லிக்கும் ஆப்ஷனல். நீங்கள் ஒரு 2 ட்ராப்ஸ் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஆனால் நாங்கள் இதில் ஊற்ற மாட்டோம். ஸோ அதையும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு நம்ம வதக்க முடியும். ரொம்ப அவ்வளோ பெரிய சட்டி நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ இதை நல்லா வறுத்துட்டு கருகிடக்கூடாது, வாசனை வரணும், அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். பேப்பரில் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் 100 கிராம். ஸோ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடுகும் 100 கிராம். இது நல்லா வெடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம வதக்கணும். நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இதுவும் 100 கிராம். ஸோ இது எல்லாமே வணக்கி மொத்தமாக ஒரே பேப்பரில் கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஸோ எல்லாமே சூடாக இருக்கும், நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிளகும் 100 கிராம். ஸோ இதையும் நல்லா வதக்கணும். அப்புறம் கருகாப்பிலை, இது ஒரு கைப்பிடி. இதையும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி எல்லாமே வதக்கி கொட்டி வச்சுருங்க. இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இதுவும் 100 கிராம். அதாவது 5 படி 5 அலாக்கு வரமிளகாக்கு 1.5 படி வரமல்லி, மிச்சம் இப்போ எடுத்துக்கிறது எல்லாமே 100 கிராம். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி கொட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் வெந்தயம் இதில் பாதி 50 கிராம் எடுத்தால் போதும். ரொம்ப கருகிடக்கூடாது. கருகிடுச்சு அப்படின்னா சாம்பார் தூளோட டேஸ்ட்டே மாறிடும். நல்லா வதங்கணும், ஸ்மெல் அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, இது 100 கிராம். குழம்புல நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறக்கு இந்த கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம், இது ஒரு பேக்கெட், ஒரு 50 கிராம் நினைக்கிறேன் நான், 50 கிராம். இது நல்லா
ஒரு கல்லில் வச்சு இடித்து அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா போட்டு வணக்குங்க. கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லாங் டைமில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால கல்லுப்பையும் வந்துட்டு லைட்டாக வதக்கி நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை நல்லா வந்து காய வச்சு வெயிலில் மெஷினில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு சாம்பார் தூள் வந்து நைஸாக ரெடி ஆயிரும். வீட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்யலாம். ஆனால் வந்து மெஷினில் கொடுத்து நைஸாக வந்து திரிச்சு வர்ற மாதிரி வராது. ஸோ அதனால் பல்காகவே வந்து செஞ்சிங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.